இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சி குழந்தைகள் தின சிறப்பு நிகழ்ச்சியாக கொண்டு வந்திருக்கோம். குழந்தைகளுக்காக பாடல்கள், சாட்சிகள், கதைகள் எல்லாவற்றையுமே உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். நம்முடைய இந்தியாவின் முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவங்களுடைய பிறந்த நாளை தான் நம்ம குழந்தைகள் தினமாக கொண்டாடுதோம். குழந்தைங்கள்லாம் அவரை நேரு மாமா அப்படின்னு ரொம்ப அன்போடு அவங்க அழைக்கிறாங்க. அவருக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவருடைய பிறந்த நாளை நம்ம குழந்தைகள் தினமாக கொண்டாடிட்டு வரோம். இன்னும் இதை பற்றி நம்ம நிறைய பார்க்க இருக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது யார் என்று கூறுங்கள் பகுதி. வாங்க, உங்களுக்காக என்ன கேள்வி காத்துட்டு இருக்குங்கிறத பார்க்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த கேள்வி உங்களுக்காக கேட்கப்பட்டிருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குழந்தைகளை பற்றி என்ன சொல்கிறார்? ஆப்ஷன் ஏ, அவர்கள் மிகவும் புத்திசாலிகள். ஆப்ஷன் பி, அவர்கள் மிகவும் அமைதியானவர்கள். ஆப்ஷன் சி, பரலோக ராஜ்யம் என்பது பிள்ளைகளை போன்றவர்களுக்கானது. ஆப்ஷன் டி, குழந்தைகள் நிறைய குறும்பு செய்வார்கள், அவர்களை என்னை விட்டு விலக்கி வையுங்கள். இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிந்திருந்தால் எங்களுடைய CBN பிரேயர் லைனுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. அப்படி இல்லை அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனலில் வந்து இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷனில் உங்களுடைய பதிலை நீங்கள் பதிவு செய்யலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது குழந்தைங்க ஒரு ஆராதனை பாடலை பாட இருக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். இந்த பாடலை பாடிய சிறுவர்களுக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை
மென்மேலும் ஆசிர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல நண்பராக இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக நம்மளால் பார்க்க முடியுது. நீங்களுமே அவரை நண்பராக்கி கொள்ளுங்க. ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு கடினமான நிலை வந்தாலும் அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே சிறுவர்கள் பாடக்கூடிய ஆராதனை பாடல்கள் நம்முடைய நிகழ்ச்சியில் இடம்பெற இருக்கு. நீங்கள் இந்த பாடல்களை மறுபடியும் பார்க்கணும் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் அங்கே நீங்கள் இந்த பாடல்களை பார்க்க முடியும். உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ண முடியும். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஒரு ஜீவனுள்ள சாட்சியை நம்ம பார்க்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு நண்பர்களே, நீங்க உங்களோட குடும்ப உறவின் மூலமா மிகவும் அதிகப்படியான மன உளைச்சல்லையும் அதிக கவலையிலையும் இருக்கீங்களா? உங்களோட குழந்தை மிகவும் கடினமான சூழ்நிலையில இருக்கிறது நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்களா? நவம்பர் 16 மற்றும் 26ஆம் தேதி சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனல்ல லைவ் வராங்க. நீங்க உங்க குழந்தைகளோட இந்த நேரடி ஜெபத்துல கலந்துக்கிட்டு உங்க ஜெபத்துக்கான பதில பெற்றுக்கொள்ளுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியை குழந்தைகள் தின சிறப்பு நிகழ்ச்சியாக வழங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஒரு ஜீவனுள்ள சாட்சி, அதுவும் குழந்தைகளுக்கான ஒரு சிறப்பு சாட்சியை நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். இவங்க பேர் சித்தார்த் பிள்ளை. இவங்க ஆசியாவிலேயே இளம் வயது டேட்டா சயின்டிஸ்டாக இருக்காங்க. இவங்க பெங்களூர் ஐஐடி மாணவராகவும் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஏஐ ரிசர்ச் என்ஜினியராகவும் இருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம் இவங்க பயிற்சி பெற்ற ஒரு என்ஜினியர் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. இவங்க கடவுளுடைய திறமையால் இதை செய்கிறாங்க. இப்போ நம்ம இவங்களை சந்திக்க போகிறோம். எப்படி இவங்க இதை பெற்றுக்கொண்டாங்க இந்த திறமையை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். ஹாய், என்னோட பேர் தான் சித்தார்த் சிவா. எனக்கு 15 வயசு ஆகுது. நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் ஏசியாலே கம்மி வயசுல இருக்க டேட்டா சயின்டிஸ்ட். நான் இன்ஃபினிட்டி லேர்ன் மூலியமா டேட்டா சயின்டிஸ்ட் படிச்சு இப்ப அதுல வேலை பார்க்கறேன். அதோட நான் ஐஐடி ஹைதராபாத்ல ஏஐ ரிசர்ச் இன்ஜினியரிங்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் சின்ன பையனா இருக்கும்போது எப்பவுமே கார்ட்டூன்ஸ் பார்த்துட்டு இருப்பேன். அதோட வீடியோ கேமும் விளையாடிக்கிட்டு இருப்பேன். அப்ப திடீர்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, எப்படி இந்த வீடியோ கேம்ஸையும் கார்ட்டூன்ஸையும் உருவாக்குறாங்கன்றத பத்தி. நான் அதை ரிசர்ச் பண்ணேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது இது எல்லாமே கோடிங்கால தான் உருவாகுதுன்னு. எனக்கு அப்ப கோடிங் மேல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா, நான் அப்பவே டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணுங்கிறத முடிவு பண்ணிட்டேன். நான் முதல் முறையா எங்க அப்பா அம்மா கிட்ட சொன்ன டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னு. அதுக்காக கம்பெனில இருந்து என்ன இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்தாங்க. அப்ப அவங்க என்ன ரொம்ப கவலைப்பட வச்சாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு சின்ன வயசுல எப்படி ஒரு டெக் கம்பெனில வேலை செய்ய முடியும்னு கேட்டாங்க. உன்னால எப்படி வேலை செஞ்சுக்கிட்டே படிக்க முடியும்னு அவங்க கேள்வி கேட்டாங்க. ஆனா நான் என் கனவை விடாம அதை பின்தொடர்ந்து போய்கிட்டே இருந்தேன். அப்ப அவங்க என்ன பார்த்து பிரமிச்சு போயிட்டாங்க. ஒரு ஸ்டூடெண்டாவும் ஒரு டேட்டா அனலிஸ்டாவும் இருக்கிறதுனால நான் எந்த பொழுதுபோக்கு விஷயமும் பண்ண முடியாதுன்னு அர்த்தம் இல்ல. உண்மை என்னன்னா, எனக்கு செஸ் விளையாட ரொம்பவே பிடிக்கும். ஏன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க கேட்டீங்கன்னா, அது எப்பவுமே நம்ம மூளைய யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா எப்படி உங்களால வெளியே வர முடியும்னு யோசிக்க வைக்கும். இப்ப நீங்க செக்மேட் பண்ணணும்னா உங்களோட இடத்தையும் நீங்க பாதுகாக்கணும், எதிரியையும் நீங்க தாக்கி ஆகணும். இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுனால எனக்கு பிடிக்கும். என்னோட வேலை எப்பவும் டேட்டா சயின்டிஸ்ட் அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தியும் இருக்கும். எனக்கு நல்லா தெரியும் என்னோட படிப்பும் எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்னு. அதனாலதான் நான் என் படிப்பை விடாம படிச்சுக்கிட்டே இருக்கேன். என் கனவான டேட்டா சயின்டிஸ்ட்காக நான் வாரத்துல 3 நாளை ஒதுக்குறேன். மீதி இருக்க 3 நாளை நான் ஸ்கூலுக்காக ஒதுக்குறேன்.
ஃபிலால் இன்ஃபினிட்டி லேர்ன்ல படிச்சதுக்கு அப்புறம் டேட்டா சயின்டிஸ்ட்ல பிராண்ட் அம்பாசிடரா வேலை பார்க்கறேன். அங்க நான் பசங்களுக்கு உதவி செய்வேன். எந்த மாதிரினா அவங்களோட தேர்வுகள், அதாவது ஜேஇஇ அப்புறம் நீட் தேர்வுகளுக்கு நான் உதவி செஞ்சு அவங்களோட கனவுகளுக்கு உதவியா இருப்பேன். அதோட ரிசர்ச் இன்ஜினியராகவும் இருக்கேன். அங்க நான் EDRB, அதாவது பூகம்பம் வர்றத பத்தி நான் ரிசர்ச் பண்ணுவேன். எதிர்காலத்துல எப்படியெல்லாம் வரப்போகுதுன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நான் ஃபிலால் டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் அப்புறம் பைத்தான் மூலியமா ஃப்ரீலான்ஸ் போய் பொருளாதாரத்துக்குலாம் உதவி செய்வேன். வெளிநாட்டு கம்பெனிக்கும் என்னோட உதவியை நான் செய்வேன். நான் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில என்னோட படிப்பை முடிக்க போறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுக்கிட்டே CSEல படிக்க விரும்புறேன். நான் AI அப்புறம் மிஷின் லேர்னிங்கை பத்தி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலான்னு முடிவு செஞ்சிருக்கேன். இது மூலமா நிறைய கம்பெனிக்கு நான் தீர்வு கொடுக்க விரும்புறேன். இதனால நிறைய பேர் பயனடைவாங்க. நான் எதுக்காக இதை உருவாக்கணும்னு நினைக்கிறேன்னா, என்னுடைய AI அப்புறம் மிஷின் லேர்னிங் மனிதர்களுக்கு பயன்படுத்துற மாதிரி இருக்கணும். என்ன நிறைய பிரபலமான நியூஸ் சேனல்ல வர சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. ஏசியாவிலேயே இவ்வளோ சின்ன வயசுல நான் டேட்டா சயின்டிஸ்ட் ஆனதுனால எனக்கு நன்றி செலுத்துற விதமா அவங்க ஸ்ரீ சைதன்யக் நிறுவனம் மூலியமா அவங்க டாக்டர் BS ராவோட கையால் அவங்க எனக்கு விருது கொடுத்தாங்க. பைபிள்ல டேவிட் கதையில இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். கோலியாத் போல ஆளுங்க கிட்ட அவரு சண்டை போடுறத பத்தி யோசிச்சிருக்கவே மாட்டாரு. அப்ப அவரை பத்தியும் அவரோட உருவத்தை பத்தியும் நினைச்சிருக்க கூட மாட்டாரு. அவர் தைரியமா முன்னேறி போய் தேவனை கூடவே கூப்பிட்டுக்கிட்டு கோலியாத்தை எதிர்த்து வெற்றி பெற்றாரு. இதையதான் நான் என்னோட வாழ்க்கையிலயும் செஞ்சேன். நான் வயசுல ஒன்னும் அந்த அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது. ஆனா நான் அதை பத்தி கவலைப்படவே இல்லை. நான் என்னுடைய வேலைப்பாடுகள்ல மட்டும் கவனத்தை வச்சேன். வயசுங்கிறது ஒரு விஷயமே இல்ல, அது வெறும் ஒரு நம்பர் தான். ஆண்டவர் மேல நான் நம்பிக்கை வச்சேன். அதோட எங்க அம்மா அப்பாவும் என் மேல நம்பிக்கை வச்சாங்க. அதனாலதான் என்னால இது முடிஞ்சது. நம்ம எல்லாரும் தேவனால படைக்கப்பட்டவங்க. நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான லட்சியங்கள் இருக்கும், நோக்கமும் இருக்கும். நம்ம இத பத்தி எப்பவுமே நம்ம அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும். அப்பதான் அவங்க நமக்கு அந்த இடத்துக்கு போறதுக்கான உதவி செய்வாங்க. நான் என்னோட அப்பா அம்மாக்கு அப்புறம் தேவனுக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு நான் டேட்டா சயின்டிஸ்டாவும் அப்புறம் IIT ரிசர்ச்சராகவும் இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான். நன்றி சித்தார்த் பிள்ளை, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. தேவன் உங்களை மென்மேலும் ஆசிர்வதிப்பாராக. சித்தார்த்துடைய சாட்சியை பார்த்தீங்களா? உங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நாம் நம்முடைய திறமைகளை தேவனுக்காக பயன்படுத்த வேண்டும். தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக, இந்த சமூகத்தின் வளர்ச்சிற்காக நாம் நம்முடைய திறமையை பயன்படுத்த வேண்டும். இதை தான் நம்ம பார்க்குறோம். குழந்தைங்க இருக்கிற இடம் எப்பவுமே ரொம்ப குதூகலமாக இருக்கும். அந்த பசங்களுக்கு கள்ளக்கபடம் எதுவுமே இருக்காது. எல்லாத்தையுமே அவங்க சீக்கிரம் நம்பிடுவாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துமே அதை தான் சொல்கிறாரு. நீங்கள் குழந்தைகளைப் போல நம்பிக்கையை வையுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்காக அந்த தேவ வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இயேசுவோ அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவைகளை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? குழந்தைங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குதோ அப்படிதான் பரலோக ராஜ்யம் இருக்கு அப்படின்னு சொல்லுது. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும் அப்படின்னா இங்கே ரொம்ப புத்திசாலியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே பெரிய திறமைசாலியாக இருக்கணும் அப்படியும் அவசியம் இல்லை. குழந்தைகளைப் போல கள்ளம் கபடம் அற்றவர்களாக, அப்பாவித்தனம் உடையவர்களாக, மற்றவங்களை சீக்கிரம் மன்னிக்கக்கூடிய குணம் உடையவர்களாக இருந்தாலே போதும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்கானது அப்படின்னு நம்ம வசனத்தில் பார்க்குறோம். அப்போ பரலோக ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்க நம்ம வளர்க்குறோம். இதை நினச்சி நம்ம ரொம்ப பெருமைப்படணும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்காக நம்ம ஜெபம் செய்யணும். அது மட்டும் இல்லை, குழந்தைங்க எப்படி நம்பிக்கையாக இருக்காங்களோ அதே மாதிரி நாமும் கூட தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய CBN ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், வாட்ஸ்அப் அனுப்பலாம், மெசேஜும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். அதுவும் ஸ்பெஷலாக குழந்தைங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இடைவேளைக்கு பிறகு
வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் தினமாக நம்முடைய நிகழ்ச்சியை கொண்டாடிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, ஜவஹர்லால் நேரு அவருடைய பிறந்த நாளையும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். எப்படி பண்டித ஜவஹர்லால் நேருவுக்கு குழந்தைகள் ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி நம்முடைய தேவனுக்கு நம்மை ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாருக்காகவும் அவர் உதவி செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. அப்பா, எங்களுடைய குழந்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்பா. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கள்ளம் கபடம் இல்லாத அந்த நம்பிக்கைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. அப்பா, அவங்க சீக்கிரமாக எல்லாத்தையும் நம்பிடுறாங்க. அந்த கள்ளம் கபடம் இல்லாத குணத்திற்காக நன்றி அப்பா. அவங்க சீக்கிரமாக எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய குணமுள்ளவங்களாக இருக்காங்க. அதற்காக மிக்க நன்றி கர்த்தாவே. அவங்கள ஆசீர்வதிங்க. உங்கள் கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். பாதுகாப்பை தாங்க. காண்கிறவர் கண்களில் தயவை கட்டளிடுங்கப்பா. அந்த இலகிய மனது எங்களுக்கும் இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்களும் பிறருக்கு ஈஸியாக மன்னிக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த கள்ளம் கபடம் இல்லாத குணத்தை எங்களுக்கும் தாங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் எப்போதுமே உம்மை பற்றின அறிவுடன் இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. உம்முடைய ஞானத்தால் நீங்கள் வழி நடத்துங்கப்பா. மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் கர்த்தரிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். அவர் நிச்சயமாகவே உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். குழந்தைங்க கிட்ட இருந்து அந்த இலகிய மனது மன்னிக்கும் குணத்தை நம்ம கற்றுக்கணும். அதே மாதிரி நம்ம கிட்ட இருந்து அந்த நம்பிக்கையை குழந்தைங்க கற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். அதனால் நம்மளை பார்த்து தான் நம்ம பிள்ளைங்க வராங்க அப்படின்போது அதற்கேற்ற முன் மாதிரியாக நம்ம நடந்துக்கிடணும். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வால வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்புரா தூணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோடே பேசுவார்கள். ரொம்ப அருமையான வசனங்கள். இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு 2 படிப்பினை கிடைக்குது. முதலாவது, குழந்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வரம். அப்போ அவற்றை அந்த குழந்தைங்களை வளர்ப்பதற்கு தேவையானவற்றை தேவன் நமக்கு தருகிறார். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நாம் தேவனை பற்றிய புரிதலோடு நம்முடைய குழந்தைங்களை நம்ம வளர்க்கணும். இந்த 2 விஷயமும் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். அதை தான் நம்ம பார்க்குறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு ஆராதனை பாடல். சிறுவர்கள் தான் இதை பாடுறாங்க. வாங்க பார்க்கலாம்.
जीसस, मार्ग, सत्य और जीवन मैं ही हूँ। मैंने सुन लिया, मैंने सुन लिया, सुन लिया, मैंने सुन लिया, यीशु तेरा कौन, यीशु तेरा कौन, यीशु तेरा कौन, यीशु तेरा कौन। खुशी खुशी बनाओ, खुशी खुशी बनाओ, बोलो बोलो मसीहा की जय जय जय। இந்த பாடலை பாடிய குழந்தைகளுக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை மென்மேலும் ஆசிர்வதிப்பாராக. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். குழந்தைங்க கிட்ட இருந்து அந்த கள்ளம் கபடமற்ற குணம், மன்னிக்கிற குணம், அந்த நம்பிக்கை, இது எல்லாவற்றையுமே நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்த்தோம். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.